எனக்கு இந்த இயர்ல ரொம்ப பிடிச்ச படம் வந்து கத்தி. பிகாஸ் அதோட ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயோட மாஸ் ஹிட் பண்ணனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்ல நான் பிடிச்சிட்டாரு தளபதி, அதனால் கத்தி பிடிச்சேன். விஜய்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவரோட இதுக்கும் ஆக்ஷன் அந்த மாதிரி காமிக்காமல் சிம்பிளாக நடிச்சது ரொம்ப பிடிச்சிது. சமந்தாவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். கத்தியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமத்தை வச்சு ஸ்டோரி பேஸ் பண்ணனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அக்ரிகல்ச்சரை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து மையமாச்சுறார். பன்னாட்டு நிறுவனங்களை வந்து எப்படி இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் அடிமையாக்கி வச்சுருக்கு. அப்போ கீழ்த்தட்ட மக்கள் வந்து ஒரு பிரச்சனை, மேல்தட்டு மக்கள் வந்து வரமாட்டாங்கிறத வந்து சென்னையில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. முருகதாஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் நான் வைக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நானும் விவசாயத்துக்கு கொண்டு வந்தது. ஸோ அந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பண்ணது உண்மைக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் முருகதாஸ் சார் ரொம்ப கலக்கியிருந்தார். அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்திலிருந்து வரணும். ஆனால் ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க முடிக்குவாங்களா? லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்போ எப்படி வராங்கன்னு பாருங்க. எனக்கு இந்த இயர்ல வீரம் மூவி ரொம்ப பிடிக்கும். இதனாலலாம் அது எங்கள் தலை நடித்த படம் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். தலை அவ்வளோ செம்மையாக பண்ணிருந்தாப்புல. தலை வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரு கிராமத்தாலாக நடிச்சிருப்பாரு. நம்மளோட சாயிலில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி மாதிரி காமிச்சது ரொம்ப பிடிச்சது. தாரத்தப்பட்ட கிழிய போது அதை தொடர்ந்து ஃபைட்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அஜித் ரொம்ப மாசாக இருப்பாங்க. ஸோ அஜித் எப்படி நடிச்சாலும் பிடிக்கும். இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேமிலியோட சேர்ந்து போனது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண மூவி அது. ரொம்ப நல்லவர். நைட்டு என்ன கர்மாந்தத்தில் ஊட்டி கொடுத்தீங்க? ஹேண்ட்ஸம். முத கண்ணாடி பார்க்குதுரா. அப்போ இவ்வளோ நாளாக செங்கலை பார்த்தாடா சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு. விஐபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதில் நம்மளுக்கு இதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடித்தவங்க வேலை அந்த ஃபிலிம் வந்து இது மேவில் சான்ஸே இல்லை. இந்த ஏரியா இருக்கிறதுலே சமப்பட விஐபி தான். தலை தார்மாராக இது பண்ணியிருப்பாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்னோட அடுத்த 4 years ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்றது வந்து அந்த படத்தில் காட்டினாங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் போயிட்டு என்ன அவஸ்தைப்படுறாங்க அது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக வந்து எடுத்திருந்தாங்க. தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வியூவில் வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? நான் பேசிக்கலி தனுஷ் ஃபேன். ஸோ ஃபஸ்ட் டேவே போயிட்டு சும்மா எழுந்து நின்று அப்படி கற்றணும் அந்த படத்துக்கு. அண்ட் வி ஆர் ஆல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் தனுஷ் சார் செம்மையாக நடிச்சிருந்தாரு. அண்ட் எங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்துச்சு அந்த படம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். டைம் பாஸ் எப்படி ஆகுது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. வேலையில்லா பட்டதாரிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அருமையாகவும் அந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க. மற்றபடி சாங்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அனிருத் தான் தாறுமாறாக கிளக்கியிருந்தாரு. மம்மி சென்டிமெண்ட் சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் தான் வந்து நான் காலர் டியூனாக வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு அம்மா. இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான படம் இல்லை எல்லாரும் மனசையும் கவர்ந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மெட்ராஸ் படமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். ஏன்னா மெட்ராஸ் வந்து டிப்பிக்கலாக அப்படியே எடுத்து காட்டியிருந்தாங்க. பார்த்தது நாமளே அந்த இடத்துல இருந்து அந்த படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கார்த்திகோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் வந்து இந்த அரசியலில் என்ன நடக்குது, எப்படி வந்து மக்களில் வந்து இது பண்ணுறாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து நல்லா எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஒன்ஸ் அபான் a time ஜார்ஜ் டவுன்ல ரியல் மெட்ராஸ் பா வேசார் பாடில 2 ஃப்ரெண்ட்ஸுங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க க்ளோஸ் டு அ ரியல் லைஃப் ஸ்டோரி. அதனால் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வட சென்னையை இவ்வளோ அழகாக வேறு யாரும் காட்டியிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். வட சென்னையை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்தாலும் மெட்ராஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு படமாக இருக்குது. அதே போல் லவ் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னையில் இருக்கிற லவ் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் ரஞ்சித் காட்டியிருப்பார். ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாங்ஸ் நல்லாயிருக்கும், தீம் மியூசிக் நல்லாயிருக்கும். ஒரு 1 லைன் ஸ்டோரியில் வந்து படம் முழுக்க உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஒரு பெரிய சவுறு அந்த சோத்துல எங்க தாத்தா இருக்கிறாரு. உங்க ஆயா என்ன பக்கத்து சவுத்துல இருக்கறாங்களா? இது வெறும் செவர்னால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா?
குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல் மூவி. அந்த தினேஷ்க்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் அந்த மூவியில். கொஞ்ச நேரம் வந்து அந்த மாதிரி பார்க்குறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஹீரோயினும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த இதில். நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படம் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுரை விட்டுருவானா? கொடி வெயிட் பண்ணுது சார். ஓடும் சார். பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்கிறது, பணம் வந்து அத்தியாவசிய தேவை. ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி சூப்பராக சொல்லியிருப்பார் டைரக்டர் வினோத். பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனம். ஈஸியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை சொல்லித்தரேன், வாங்க. மோஸ்ட்லி இப்போது எல்லாருமே எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அந்த படத்தில் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சிருந்தது. செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? ஆமாம். அதில் ராஜா எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்தில் 2 ஸ்டெப்பு மூவ் பண்ணும். இப்போ சொல், ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? நீ சொல்கிறத பார்த்தா சிப்பாய் தான் பவர்ஃபுல்லு. அப்படி இல்லை. ராஜாவோட வேலை செய்யறதில்ல, வேலை சொல்கிறது. எங்களுக்கு இந்த வருஷம் பிடிச்ச மூவி வந்து ஜிகிர்தண்டா. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்தோம். அண்ட் ரொம்ப ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் ஸ்டோரி எடுத்த விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது மூவியில். கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நியூ டேரக்டர்ஸில் ஒரு ட்ரெண்டு செட் பண்ணவர் அவர் தான் பீஸா படத்துலேருந்து. ஸோ அதே மாதிரியே வந்து இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா கலக்கியிருந்தார். ஏன்னா அது வந்து எல்லாரும் செகண்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் ஃபேஸில் என்ட்ரான டேரக்டர்ஸ் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அவர் வந்து ட்விஸ்ட் எல்லாம் நல்லா வச்சு அவங்க டீம் இது பண்ணி நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார். பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீனை போல சிண்டி நாக்கா யாரும். தெகுடி வந்து இது வரைக்கும் வராத கான்செப்ட். டிடெக்டிவ்ஸ் பற்றிலாம் தமிழ் மூவிஸில் யாருமே இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஸோ தெகுடி வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்போது ரொம்ப சின்ன பட்ஜெட் மூவி, சும்மா தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, சாங் ஒரே ஒரு சாங்காக இருந்தாலும் அதை ரொம்ப மாண்டேஜஸ் கொடுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அந்த சாங்கும் எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அந்த கேரக்டரும் ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஒரு வேர்ல்ட் சினிமா அளவுக்கு என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு சினிமானா அந்த மாதிரி தான் இருக்கணும். கதையிலேருந்து விலகாமல் அதே எந்த கரு எடுத்துக்கிட்டாங்களோ அதே தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கணும். நான் எதிர்பார்த்த மாதிரியே தெகிடி படம் இருந்தது. ஸோ போன வருஷத்தோட பெஸ்ட் மூவி தெகிடின்னு நான் சொல்லுவேன். எழுதியதோ எனக்கெனவோ ஒரு கவிதையினை. இந்த இயரில் நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச படம் வந்து பிசாசு. அந்த படத்தில் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் வந்து எல்லா பேய் படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேய் வந்து தப்பு தான் பண்ணோம், கெட்டது தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லது பண்ணோம். ஸ்பெஷலி பேக்ரவுண்டு, மியூசிக், அப்புறம் விஷுவலைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்கினோட படத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோவோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனதுக்கு பட் படம் வந்து இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. மிஷ்கின் ஹேஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அகெயின். ஸோ படம் வந்து எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் கோலி சோடா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் வச்சு எடுத்திருப்பாங்க சில்ட்ரன்ஸ் வச்சு. அந்த 4 சில்ட்ரன்ஸ் வச்சு எப்படிலாம் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக காட்டியிருந்தாங்க. கோலிஸோட அகைன் விஜய் மில்டன் சார் வந்து அந்த ஒரு 5 ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதை வந்து அவர் எரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கோலி சோடா அண்ட் தெகிடி வந்து இட் வாஸ் ஒரு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லா வந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பார்த்திங்கன்னா யாமிருக்க பயமே. பேய் படத்தை வந்து எல்லாமே வந்து த்ரில்லிங்காக காட்டிகிட்டு இருக்கிறப்ப அதில் மட்டும்தான் ரொம்ப நகைச்சுவையாக கொடுத்துருப்பாங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது பேய் படமா இல்லை பேய் இருக்கா மாதிரி எல்லோரும் க்ரியேட் பண்ணிக்கிறாங்களான்னு ஒரு ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணிச்சு. அதில் எல்லா படங்கள்லையும் பேய் வரும், அப்படியே பயந்து நடுங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தில் பேய் வந்துச்சுன்னா நம்ம சிரிச்சிட்டு இருப்போம், ரொம்ப காமெடியாக இருக்கும். முண்டாசுப்பட்டியில் இன்ஸ்பயரான விஷயம்னு பார்த்தோன்னா ரொம்ப போர் அடிக்கல. படம் போன வேகமே தெரியல, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு போர் இல்லாமல் ஒரு கமர்ஷியலாகவும் இருந்துச்சு. அதை தவிர்த்து அந்த கட்டத்தில் எப்படிலாம் படம் எடுத்திருப்பாங்க அப்படின்றத வச்சு எடுத்துருந்துச்சு.
ஸோ இது ஃபேண்டாஸ்டிக் மூவி. தம்பி அவசரமாக ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்க. ஸ்டாம்பா, பாஸ்போர்ட்டா, குரூப்பா, சிங்கிளா, ஃபேமிலியா, டபுளா, மாஸ்டரா, ஃபுல்லா? அதெல்லாம் வேணாமுங்க, ஃபோட்டோ மட்டும் பிடிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணது கதை திரைக்கதை வசனம். செம்ம படம், சான்ஸே இல்லை. அப்புறம் இப்போ இயர் எண்டில் வந்த கயல், கப்பல் ரெண்டுமே செம்ம சூப்பர். சின்ன சின்ன படம் இந்த இயரில் செம்மையாக இருந்தது. 2014 ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது வந்து அஞ்சான், கத்தி, வீரம், லிங்கா, ஒரு ஊரில் 2 ராஜா, காவிய தலைவன், யான், யான், கோச்சடையன்னு சொல்லுவேன் நான். லிங்கா அது வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லிங்காவா? ஸ்டோரி நல்லா பட் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோவா இல்லை. ரஜினி ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் அந்த படத்தில். ஆஸ் யூஷுவல் அஞ்சான் தான். சின்னதாக வேட்டை சட்டை கேட்டோன்னே பயந்து பறந்து போதுக்கு நான் புறா நினச்சியா நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிற கழுகுடானாங்க. We did not expect the story. 5 minutesல போர் அடிச்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நல்ல படமாக பார்த்து நடிங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு தோணுது. யான் டிசப்பாயிண்டடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. யான்லாம் நல்ல படம் தான். சரி யான் யான் ஏன்னா வந்து ரவி கே சந்திரன் சார்ட்ட தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஹிந்தி மூவிஸ்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் சினிமாட்டோகிராஃபி வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மூவியில். பட் டைரக்ஷனில், மேக்கிங்கில் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் தேவை இருந்ததுனால மக்களால் அதை ஏற்றுக்க முடியாமல் படத்தில் கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லைன் நாட் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து கதையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது வந்து சினிமாவாக ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது சரியில்லாமல் இருக்கும். படம் பாட்டெலாம் அந்த ஆத்தங்கர ஓரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, சரியான பாட்டு. போய் அதோட வீடியோ சாங் கூட செம்மையாக இருந்தது. ஆனால் படம் தான் அவ்வளோ இதுவாக இல்லை. கோச்சடை ரொம்ப அனிமேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அதில் பார்க்க முடியல, ரியல் ரஜினிகாந்த் பார்க்க முடியல. நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்டோரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரஜினிக்கு சார் வச்சு எடுத்த படமா அப்படிங்கிறதே அக்செப்ட் பண்ண முடியல. மட்டுமல்ல, உள்ளத்திலும் நீ அதே கோச்சடையான்தான், அதே ரத்தம், அப்படித்தான் இருக்கும். அந்த எஸ்பெஷலி அந்த டெக்னிக்கல் ஒன்றும் அந்த ஹாலிவுட் ஸ்டைலுக்கு ஒன்றும் வரல. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது வந்து அஞ்சான். ரொம்ப ட்ரெய்லரை போட்டு காமிச்சாங்க, அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் படம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சூர்யாவுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கெட்டப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அஞ்சான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஆகஸ்ட் 15 அன்னைக்கு போனோம். பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். கதை அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம ஆடியன்ஸ் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இதான் நடக்க போகுதுன்ட்டு. டைரக்டர் சொல்லாமல் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஏமாந்துட்டோம் அந்த படத்தில். The most disappointing movie I would say Anjan. We did not expect the story. 5 minutesல போர் அடிச்சு போச்சு. ஸோ அஞ்சான். நான் ரொம்ப வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சில இடத்துல எனக்கு பிடிக்கல. என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை. அஞ்சான் எதனால் டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா டேரக்டர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை உண்டு பண்ணிட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் பீப்புள். அதனால் டிசப்பாயிண்ட். கிருஷ்ணா, ராஜுவோட பிரதர் அண்ணன் தேடி வந்திருக்கேன். உங்ககிட்ட கேட்டா தெரியும் சொன்னான். ராஜு 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 நாய் ராஜு பாய் பாய். அதாவது என்ன சொல்றீங்க, சின்னதாக வேட்டை சட்டை கேட்டோன்னே பயந்து பறந்து போதுக்கு நான் புறா நினச்சியா நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிற கழுகுடானாங்க. ஸோ சூர்யா சார் உங்களை இரிட்டேட் பண்ணல, பிகாஸ் நல்ல படமாக பார்த்து நடிங்க. பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் வந்து இந்த இயரில் எதிர்பார்த்து நிறைய படம் மிஸ் ஆகி போச்சு. லிங்கா அது வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரஜினிகாந்த் சார் கிட்டேருந்து. பட் தலைவருக்காக என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் கண்டென்ட் வைஸ் ஐ ஆம் டிசப்பாயிண்டட். ரஜினி ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் அந்த படத்தில். அண்ட் தலைவர் படம்ன்ட்டு போனது, பட் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்துட்டு இது தலைவர் படமா இல்லை சூப்பர் ஹீரோ படமான்ட்டுன்ற கேள்விக்கு இதாகிடுச்சு. அந்த ராஜா கேரக்டர் இது வந்து நல்ல ஸ்டோரி, அது ரொம்ப பிடிச்சிருந்து. மற்றபடி அந்த படத்தை வந்து வேற எதுவும் கிடையாது. நீ அதிகமா பேசுற. எஸ், கொஞ்சமாவது பிறந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அதிகமா பேசுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ரோப் வச்சு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு பறக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பார்க்க முடியல. வாழ்க்கையில் எதுவும் ஈஸி இல்லை, முயற்சி பண்ணால் எதுவும் கஷ்டம் இல்லை. கமான் பாய்ஸ். எங்களோட ரஜினி நாங்கள் அதில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு கிட்ஸ் மூவி மாதிரி இருந்தது. டைம் லிமிட் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும்
இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்திருந்தா படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால் அடுத்து நெக்ஸ்ட்டு மூவி ரஜினி எந்திரன் பார்ட் 2 சொல்லியிருக்காங்க. அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு, பிடிக்காத மாதிரி தான் வருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்காது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும், ஸ்டோரி வந்து நல்லா இல்லாமல் இருக்கும். வன்மம் கூட ஒரு எக்ஸாம்பிள் மூவியாக சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு ஊரில் 2 ராஜா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோரி. டிசப்பாயிண்டட் வந்து கத்தி அவ்வளோவா நான் ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். விஜய் சாரோட படம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் லாஜிக்கலி நிறையா எனக்கு குறை தெரிஞ்சிச்சு அதனால். பட் விஜய் சாருக்காக அந்த படம் போய் பார்க்கலாம், அது ஒன்று தான். பட் ஸ்டோரி வைஸ் எனக்கு அது பிடிக்கல. மான் கராத்தே ஆக்சுவலி ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் இட் வாஸ் அனிருத்தோட சாங்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. ப்ளஸ் சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக போகணும். பட் அவரோட ஆக்ஷன் வந்து தெரியல, நடிப்பு தப்பு சொல்ல முடியாது. பட் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். எண்டிங்கில் இட் வாஸ் லாங், த மூவி வாஸ் லாங் அண்ட் அந்த ரீச் வரல எங்களுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த இயர் 2014 வந்து நிறைய படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓடாமல் போயிடுச்சு. அது மேபி ஸ்டாக் ஆஃப் மூவிஸ் ரிலீஸிங் அட் சேம் டைம் ரீசனாக இருக்கலாம். அது அப்படியான்னு சொல்கிறதா இல்லை மூவிஸில் ஃபால்ட் இருந்துச்சான்னு தெரியல.